ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட் கார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம ஸ்வீட் கார்னில் நல்லா மசாலா போட்டு பட்டர்லாம் போட்டு தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப கிறிஸ்பியான சாட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் சாட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க முக்கியமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன் செய்கிறதுக்கு முதல்ல நான் அடுப்பில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் 2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்னாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஸ்வீட் கார்ன் அதிக நேரம் அடுப்பில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 2 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்புலேருந்து எடுத்துருங்க. இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்தாச்சு. இது அப்படியே நல்லா தண்ணியை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது அப்படியே நல்லா சூடு ஆறட்டும். நல்லா ஆறினோன்னு நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம சூடு ஆறின ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்னை சேர்த்த பிறகு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பூன் அப்படி இல்லைன்னா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள்லாம் ஸ்வீட் கார்னில் படுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையை லேசாக தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ எல்லா ஸ்வீட் கார்னும் நல்லா கோட்டாகி வரும் மசாலா பொருட்களில். நம்ம சேர்த்த மசாலாலாம் ஸ்வீட் கார்னில் நல்லா கோட்டாயிருக்கு. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. முதல்ல ஒரு பேட்ச் எடுத்து பொரிச்சிடலாம். இதை போட்டுட்டு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ மூடியை போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஸ்வீட் கார்ன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்வீட் கார்ன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள பேட்சை எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். இப்போ 2வது பேட்ச் போட்டிருக்கேன். இதையும் அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ஸ்வீட் கார்னையும் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் இப்போ சேர்த்துக்கலாம். இதில் மீதி உள்ள மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தோட சாறை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சாட் ஐட்டம் செய்யும்போது கண்டிப்பாக சாட் மசாலா சேர்க்கணும். அதே நேரத்தில் எலுமிச்சம்பழத்தை கண்டிப்பாக சாறை பிழிஞ்சு விடணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அருமையான ரொம்ப டேஸ்டான குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன் சாட் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே 10 நிமிஷத்துக்குள்ளே இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.